வணக்கம். எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அப்புறம் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை தான் இப்போ நாடே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. आज मध्यरात्रि यानी 8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपए और 1000 रुपए के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे. டிமானிட்டைசேஷன், அதாவது இருக்கிற பணத்தோட மதிப்பை குறைக்கிறது, இல்லை இருக்கிற பணத்தை செல்லாத பணமாக்குறது. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் 8 அளவில் அறிவிச்சாரு. நவம்பர் 9 நைட்டு 12 மணிலேருந்து 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை பண்ணுறதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று கருப்பு பணம், இன்னொன்று கள்ள பணம். பிளாக் மணி, கவுண்டர் ஃபைட் மணி. கருப்பு பணம் அப்படின்னா என்ன? நம்ம காலைல ஹெல்மெட் போடாததுக்கு 200 ரூபா இப்போ போலீஸ்கார்ட்ட கொடுத்தோமே, அது கருப்பு பணம் தான். வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்தோமே, அது கருப்பு பணம் தான். ஒரு பிளாட்டை 15 லட்ச ரூபாய்க்கு பதிஞ்சிட்டு அதில் 8 லட்ச ரூபாய்க்கு மட்டும் கணக்கில் காமிச்சோமே, அது கருப்பு பணம் தான். இந்த கருப்பு பணத்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கருப்பு பணம் அரசாங்கத்துக்கு தெரியவே வராது. அரசாங்கத்துக்கு தெரிய வராட்டி அதுக்கான டேக்ஸை, அதுக்கான வரியை நம்ம கட்டவே மாட்டோம். வரியை கட்டாத போது நாட்டோட பட்ஜெட்டில் குறைபாடு ஏற்படும், நாட்டோட பொருளாதாரம் தட்டுப்படும். அதுக்காக இந்த வரி பணத்தை எல்லாரையும் கட்டணுங்கிறதுக்காகவும், பணத்தை பதுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பணத்தை செல்லாத பணம் ஆக்கியிருக்காங்க. இன்னொன்று கள்ளப்பணம். கள்ளப்பணம் அப்படிங்கிறது நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்கிறதுக்காக தீவிரவாதிகளும் சமூக விரோதிகளும் சேர்ந்து நம்ம ரூபா நோட்டு மாதிரியே ஒரு நோட்டை அச்சடித்து வெளில உலா விடுறது. இதனால சாமானிய மனுஷனும் பாதிக்கப்படுவான், நாடும் பாதிக்கப்படும். இந்த 2 விஷயங்களையும் ஒழிக்கிறதுக்காக தான் 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் செல்லாது அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அது ஏன் 500 1000 மட்டும் 150 என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற மொத்த ரூபாயோட மதிப்பில் 86% 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் தான். அதனால அதை ஒழிச்சாலே மேஜராக அதிகமாக இருக்கிற எல்லா கருப்பு பணத்தையும் கள்ள பணத்தையும் ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் வாதம். சரி, ரொம்ப நல்ல முடிவாக இருக்குது, எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இதை பாராட்டிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியில் ஆரம்பிச்சு தலைவர் ரஜினிகாந்த் வரைக்கும் எல்லாரும் இந்த மூவ் ஒரு நல்ல மூவ், நாட்டை வல்லரசாக்கிறதுக்கான முதல் படி இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இந்த முடிவை பாராட்டி பல கருத்துக்கள் வந்துட்டு இருந்தாலும் இந்த முடிவை எதிர்க்கும் சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ரகுராம் ராஜன், நம்மளுடைய முன்னாள் RBI கவர்னர், ஒரு பெரிய பொருளாதார மேதை, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் இஸ் நாட் அ சொல்யூஷன் பட் இட் இஸ் அ ஒர்க் அரவுண்ட் அப்படிங்கிறார். அதாவது இது ஒரு தீர்வு அல்ல, இது ஒரு தற்காலிகமான தீர்வு அப்படிங்கிறார். ஏன்னா இன்னைக்கு 1500 வச்சு கருப்பு பணம் பதுக்குறாங்க, நாளைக்கு 2500 வச்சு கருப்பு பணம் பதுக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு நல்ல கேள்விதான். அதே சமயத்தில் ஒரு சாமானியமான மனுஷனா எனக்கு 4 கேள்வி இருக்கு. இந்த 4 கேள்வி அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்படுறதோ இல்லை இந்த முடிவு எடுத்தவங்களை பற்றி நோக்கி கேட்கப்படுறதோ அப்படின்லாம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு ஒரு 4 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி, 500 1000 செல்லாதுன்னு அறிவிச்சிருச்சு. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு 2000 புதுசாக ஒரு 500 கொண்டு வரது தான் முடிவு பண்ணியாச்சு. மக்கள் அதிகமாக புழங்குற நோட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1500 வச்சு பார்த்தாலும் 500 ரூபா நோட்டு. அப்படி இருக்கும்போது புதுசாக இருக்க 500 நோட்டை முதல்ல கொண்டு வராங்க, புது 2000 ரூபாயை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய தவறு. இதனால ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோ பாதிக்கப்படுவோம். 2000 நோட்டை நவம்பர் 10 கொண்டு வந்தாச்சு. ஆனால் புது 500 நோட்டு வரதுக்கு இன்னும் 5 நாள் கழிச்சு நவம்பர் 13 தான் வந்துச்சு. இதனால பாதிக்கப்பட்டது பெரிய பெரிய கருப்பு பண முதலைகள் இல்லை, சாதாரண மனுஷன் தான். அடுத்த கேள்வி, தீவிரவாதிகள் கள்ள பணம் அச்சடிக்கிறாங்க. அவங்களுக்கு 500 நோட்டும் 1000 நோட்டோட அளவு தெரியும், அதே அளவில் அச்சடிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால புது 2000 புது 500 வெவ்வேறு அளவில் இருந்து அச்சடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்ல முடிவு தான். ஆனால் இந்த புது 2000 புது 500 வெவ்வேறு வடிவத்தில் இருக்க போதே இது எல்லா ATM மிஷின்லேருந்து வருமா அப்படிங்கிறத பற்றி ஏன் யோசிக்கல? யோசிச்சிருந்தாலும் அதுக்கு சீக்கிரமாக ஒரு தீர்வை கொண்டு வர்றது ஏன் ஒரு மக்களை ஆயத்தமாக ரெடியாக வச்சிருக்கல? என்னதான் ரகசியமாக வச்சிருக்கணும் அப்படின்னாலும் இத்தனையோ பேர்கிட்ட சொல்லி 2000 ரூபாய் அடிச்சிருக்காங்க, எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ATM மிஷின்ஸை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்களை ஏன் முன்னாடியே வைக்கிறாங்க? இதனால நவம்பர் 9 அறிவிச்சாங்க, நவம்பர் 10 ATM 2000 நோட்டு வரும் அப்படின்னு. ஆனால் 2000 நோட்டு வரத்துக்கு 12-13 ஆயிடுச்சு. இதனால பாதிக்கப்பட போகிறது யார்?
மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, என்னதான் 500 1000 செல்லாதுன்னு அறிவிச்சாலும் சில முக்கியமான இடங்கள்ல அந்த 500 1000 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று அரசு மருத்துவமனை, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட், பெட்ரோல் பங்க். சரி, இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. பெட்ரோல் பங்க்ல நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், இல்ல புது 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் மிச்ச சில்லறைக்கு அவங்க எங்கே போவாங்க? அப்போ அது சில்லறை தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஏன் யோசிக்கல? சில்லறை தட்டுப்பாடு வரும் அப்படின்னா அதற்கு ஏதுவா அட்லீஸ்ட் பேங்க்ல இருந்து இந்த மாதிரி இடங்கள்ல மட்டுமா சில்லறையை முதல்ல கொடுத்து வச்சிருந்துருக்கலாம், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு முடிவை யோசிச்சு எடுத்துருந்துருக்கலாம். அதை எடுக்கல. அதனால எத்தனையோ பகல் கொள்ளைகளுக்கு ஆளாக வேண்டியதாக போச்சு. 500 ரூபாய் என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல்லாம் போட முடியாது. போட்டுறதா இருந்தால் 500 ரூபாய்க்கு மொத்தமாக போட்டுக்கணும் அப்படின்னு பெட்ரோல் பங்க்ல சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அவங்க நிலைமை அப்படின்னா. நவம்பர் 8ஆம் தேதி அறிவிச்சாச்சு, 9ஆம் தேதி ஒரு நாள் லீவ் விட்டாச்சு, 10ஆம் தேதியில இருந்து எல்லாம் நார்மல் ஆகிடும், மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாள் நார்மல் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏடிஎம் மிஷின்கள்ல பிரச்சனை, பணத்தை எடுக்க முடியல, பேங்க்ல அவ்வளோ பெரிய கியூ, இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு 4 நாட்கள் கழிச்சு மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. அதாவது நடமாடும் ஏடிஎம் மிஷின், அதில் நீங்கள் ஸ்வைப் பண்ணி அதில் இருந்து பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த முடிவை முன்னாடியே எடுக்கணும்? இந்த முடிவு எடுத்து இந்த முடிவை நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து கொண்டு வந்து அங்கங்க நடமாடும் ஏடிஎம் மிஷின்கள் இல்லை நவம்பர் 10 இல்லாட்டி நவம்பர் 11 ஒரு நாள் கேப் கூட கொண்டு வந்தா கூட மக்களுக்கு எவ்வளோ வந்து எளிதாக இருக்கும். இதுக்கு பதிலாக தாம் பணத்தை போட்டு வச்சுட்டு தாம் பணத்துக்காக பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி கியூவில் நிற்கிறது எவ்வளோ பெரிய தவறு. இந்த கேள்விகள்லாம் ஒரு புறம் இருக்கு. மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது சில பேர் ராணுவ வீரர்கள்லாம் கால் கடுக்க நின்றுட்டு இருக்காங்க, உங்களால் நிற்க முடியாதா? ஜியோ சிம்காக நின்னீங்க, கபாடி படத்தை டிக்கெட்டுக்காக நின்னீங்க, இப்போ பேங்க்ல கொஞ்ச நாள் லைன்ல நிற்கலாம்ல, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தானே எல்லாம், இது என்ன தப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே ராணுவ வீரரோட அப்பாவும் அதே ராணுவ வீரரோட மனைவியும் தான் இப்போ இன்னொரு லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களாம் தான் சாமானிய மனுஷர்கள். அதே சமயத்தில் ஜியோ சிம்முக்காகவும் கபாலி படத்துக்காகவும் விருப்பப்பட்ட ஒரு 10% மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. இருக்கிற அத்தனை நாட்டோட மக்களை 100% மக்களும் கையில காசை வச்சுக்கிட்டு இல்ல அக்கௌண்ட்ல காசை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டிலே அகதிகளாக அவ்வளவு பெரிய லைன்ல நிக்கிறது சரியான முடிவு? நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும், ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா முடிவுகளையும் கண்மூடித்தனமா ஆதரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. முடிவு நல்ல முடிவா இருந்தாலும் அந்த முடிவை எப்படி நம்ம அமல்படுத்திருக்கோம் அப்படிங்கிறது அதை விட முக்கியம். எவ்வளவு பெரிய 2 நாட்டுகளுக்கு இருக்க பிரச்சனையா இருந்தாலும் கூட அதை போராட்டி இருக்கணுமா, இல்ல அதுக்கு பதிலாக வந்து ட்ரேட்ல பிரச்சனை, இல்ல வந்து அந்த நாட்டை வந்து நம்ம தனிமைப்படுத்தி தீர்க்கணுமா அப்படின்லாம் வந்து தர்க்கங்கள் ஓடிட்டு இருக்கும்போது நாட்டுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்துக்கு 20% கருப்பு பண முதலைகளுக்காக 80% மக்களை பாதிக்கிற முடிவுகளை எடுத்து 80% மக்களை பாதிக்கிற மாதிரி ஒரு வழிமுறையை அமல்படுத்துறது சரியா? திருப்பி இதேதான் நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம், கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டியது. இதனால மக்களுக்கு நிறைய நல்லது இருக்கு அப்படிங்கிறது நியாயமான உண்மை. ஆனா 6 மாதமா யோசிச்சு எடுக்கப்பட்ட ஒரு முடிவுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா எடுத்திருக்கலாம். இன்னும் சாதாரண மனுஷனை அதை அஃபெக்ட் பண்ணாம பாதிக்காம அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் எளிதாக்குற மாதிரி எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதரவு. நன்றி.